நமக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கல அப்படின்னா நமக்கு அது மேல எந்த ஒரு விசுவாசமும் இல்லைன்னு தான் அர்த்தம். எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறோ அந்த அளவுக்கு அது நடந்தே தீரும். நல்லா நீங்க சொந்தமா மனச்சாட்சிப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா தெரியும். எல்லாரும் நான் எவ்வளவோ பாடுபட்டேன், எல்லாம் சோம்பேறித்தனம், எவ்வளோ பாடுபட்டேன், தன் அகங்காரம் கண்ணை மறைக்கும், கருத்தை மறைக்கும், உடம்பு திமிரு, உடம்பு பூரா திமிர்வாதம் இருந்துச்சுன்னா அது நான் எவ்வளவோ பாடுபட்டேன், நான் தொட்டதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது பொய். அதே மாதிரி இவன் தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு, பெருமையா இருந்தது, அவன் தொட்டதெல்லாம் நல்லா வெற்றிகரமா முடியும் அப்படிங்கிறதும் பொய். எந்த அளவுக்கு அவன் ஜீவன் அது மேல பற்று வைக்குதோ அந்த அளவுக்கு அந்த காரியம் நடைபெறும். இந்த பௌதிக உலகத்துல நமக்கு இந்த பௌதிக உலகத்தினுடைய போராட்டம், அது மேல இருக்கிற வெற்றி, இந்த பௌதிக உடல் மேல இருக்கக்கூடிய பற்று, உடற்புலன்கள் மேல இருக்கக்கூடிய பற்று, அதனால் ஏற்படுற மன தைரியம், மன வசியம். மனோதைரியம்ங்கிறது மனோவசியம். மனசை நாம வசியம் பண்ணிக்கிறது. மனசு நம்மளை வசியம் பண்ணலை. மனசை நாம வசியம் பண்ணிக்கிட்டு நீ இதுவாக இருக்கிறாய், இப்படியாக அனுபவிக்கிறாய் அப்படின்னு அதை நம்ம தரப்புல வசியம் பண்ணிட்டு நீ சுகமாக இருக்கிறாய் அப்படின்னு நாம செய்யற வேலை அது. அந்த மாதிரி வசியத்துல வச்சுக்கிட்டு சுகமா இருந்தோம்னா இந்த பௌதிக உலகத்துல அவ்வளவா பொறுப்பா பாடுபடலை. அப்போ அவ்வளவுதான் பலன் இருக்கும். அந்த பலனுக்கு நான் விரும்பல, அதனால எனக்கு பலன் இல்லை அப்படின்னு இந்த கிட்டாத பழத்துக்கு நரி சொல்லுச்சே, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு முயற்சி செஞ்சு பார்த்துட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு போயிருச்சே நரி. அந்த மாதிரி நான் போகல. அது புளிக்குதோ இனிக்குதோ எனக்கு வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்தது. அது புளிச்சா எனக்கு என்ன, புளிக்காட்டி எனக்கு என்ன, இதுக்காக நான் மெனக்கட தயாரா இல்லை, சும்மா கிடைச்சா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது இருந்ததுன்னா சும்மா கிடைக்கிறது மட்டும் கிடைச்சது. சும்மா கிடைச்சது என்னது? சைதன்ய மகாபிரபு, குருவுடைய சகவாசம், கிருஷ்ணர், பக்தி, புத்தி, ஞானம், தெளிவு, அமைதி, இதெல்லாம் சும்மா கிடைச்சது. விலை கொடுத்து வாங்க முடியாது, சும்மா தான் கிடைக்குது. இந்த சும்மா கிடைக்கிறதுனால எல்லாவனுக்கும் இது மேல மரியாதை இல்லை. அவன் மெனக்கிட்டாதான் அவனுக்கு மரியாதை. இப்போ ஒரு தவம் இருக்கிறான், அசுரர்கள் எல்லாருமே கேள்விப்படுறோம். எப்படி தவம் இருக்கிறான்? புழுவா பூச்சியா எது மேல தின்னாலும் சரி கொளுத்தாலும் சரி அங்கத்தை வெட்டி ரத்த பலி கொடுத்து எவ்வளவு கடுமையான தவம் இருக்கிறாங்க அசுரர்கள். அந்த கடுமையான தவம் இருக்கிறதுக்கு தன்னை வருத்திக்கிட்டு அவன் படுற தவத்தை பார்த்து கடவுளே மிரண்டு போய் தானே வர்றாரு. சங்க அறுத்து யாகத்துல ரத்த பலி கொடுப்பான். சிவருமான் ஓடி கையை பிடிச்சி என்னடா வேணும் உனக்கு அப்படின்னோடனே, நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் பஸ்மம் ஆகணுமா, சரி தோலை வாங்கிக்கோ அப்படின்ட்டு அப்படியே ஆகட்டும் ததாஸ்துன்ட்டு போயிடுவாரு. நீ வாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்ட, நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் போ நீ அப்படின்னா. எப்படி செக் பண்றது அப்படின்னா யாருமே இல்லை, அப்போ உன் தலையில கையை வச்சுக்கிறேன் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னோடனே ஓடுறாரு சிவருமான். எப்படி கதை? ஆக கடுமையா தன்னை வருத்திக்கிறவன் மேல இறக்கப்பட்டு அவங்களே பதறி போய் தான் வரம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் போராடுறதுக்கு விருப்பம் இல்லாதவனை என்ன சொல்றது? பலனும் அவ்வளவுதான் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் அந்த பலனெல்லாம் அடைகிறானுங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு தந்திரமா இருந்தாலும் அவனோட முடிவு எப்படி இருக்கு? அவன் பண்ண தந்திரத்துக்கு மேல ஒரு தந்திரத்தை பண்ணி காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் எதுக்கு அவ்வளவு மெனக்கிடணும்? சும்மா கிடைக்கிறது போதும். சும்மா கிடைக்கிறது சும்மா இல்ல, அதுதான் இருக்கிறதுல எல்லாம் அதிகபட்சமான அன்பு, தெய்வீக அன்பு. அது இலவசமா கிடைக்குது. இலவசமா கிடைக்கிற தெய்வீக அன்பை விட்டுட்டு அரும்பாடுபட்டு அடி வாங்குற மாதிரியான வரத்தையா வாங்கணும்? தேவையில்லை. அதனால நாம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அந்த இது நடந்தே தீரும். கொஞ்சமாவது பலிக்கும். அது நம்ம பலிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம நினப்புக்கு தகுந்த மாதிரி அது பலிக்கும். எந்த காரியமுமே அப்படித்தான்.
எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுக்கு உரித்ததாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவிற்கு உரித்ததாகட்டும். எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்ததாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ கௌர பக்தர்கள் அனைவருக்கும் உரித்ததாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வசதி கௌர பக்த விருந்தாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மாசி மாத வளர்பிறையில் சந்நியாசம் ஏற்றார். அதனைத் தொடர்ந்த பால்குண மாதத்தில் அவர் ஜெகநாத்புரியில் வசிப்பதற்காக அங்கு சென்றார். பால்குண மாதத்தின் இறுதியில் அவர் தோல யாத்திரை திருவிழாவினை தரிசித்தார். தமது வழக்கமான பிரேமியின் பரவசத்தில் அத்திருவிழாவின் போது அவர் பல விதங்களில் ஆடி பாடினார். சைத்திர மாதத்தில் ஜெகநாத்புரியில் வசித்த சமயத்தில் சைதன்ய மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு விமோச்சனம் வழங்கினார். அடுத்த மாதத்தின் வைகாச மாதத்தின் ஆரம்பத்தில் அவர் தென்னிந்தியாவிற்கு செல்ல முடிவு செய்தார். மாசியில சன்னியாசி வாங்குறாரு. பங்குனியில ஜெகநாத்புரியில அந்த யாத்திரை, டோலா யாத்திரை, ஜொலோன் யாத்திரைன்னு பேரு, அந்த தீர்த்த யாத்திரையில ஜெகநாதரோட சேர்ந்து ஆடி பாடி ஆனந்தமா இருக்கிறாரு. அடுத்து சித்திரையில சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு நட்பாகிறாரு. அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்கிறாரு. பட்டாச்சாரியர்கிட்ட இவர் போய் கேட்கிறாரு, சைதன்ய மகாபிரபு, நான் தென்னிந்திய யாத்திரைக்கு போக வேண்டியது இருக்குது. என்னோட அண்ணன் விஸ்வம்பரன் தெற்க தான் போனதாகவும் அவனை நான் தேட வேண்டியதும் எனக்கு அவசியமா இருக்குது அப்படின்னு இவர் போய் சொல்றாரு. அப்போ பட்டாச்சாரியார் சொல்றாரு, என் தலையில இடியே விழுந்தாலும் சரி, என்னுடைய மகனை இறந்துட்டான்னு செய்தி கேட்டாலும் சரி, அது எனக்கு அவ்வளவு துன்பத்தை தராது. அதை விட நீங்க என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றது எனக்கு பெரும் துன்பமா இருக்குன்னு அழுகுறாரு. பட்டாச்சாரியார் வேதப்படி வாழ்ந்தவர். பகவானுடைய சைதன்ய மகாபிரபுனுடைய பிரேமை நேரடியா புரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை விட்டு விலக முடியாம பட்டாச்சாரியார் இவ்வளவு வார்த்தைகளை சொல்றாரு. இந்த வார்த்தையோட கணம் எவ்வளவு பெருசு. நானே இறந்தாலும் சரி, என் மகனே இறந்தாலும் சரி, அது எனக்கு பெரும் துன்பத்தை தராது. ஆனா உங்களை விட்டு விலகிறது பெரும் துன்பமா இருக்குது அப்படின்னு அழுகுறாரு. இது எந்த அளவுக்கு அவருடைய மகாபிரபு மேல அவர் வச்சிருந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குது. இத்தனைக்கும் மகாபிரபுவை தன்னுடைய உறவினர் நான் நினைச்சு தன்னுடைய மாணவனா ஏற்று, நீ தப்பான இடத்துல, வலிமை குறைந்த, தரம் குறைந்த இடத்துல நீ சன்னியாசியை வாங்கிட்ட, நான் உனக்கு சன்னியாசி தீட்சை தாரேன் அப்படின்னு சொன்ன பெரிய அதிகாரி அவர் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, எந்த அளவுக்கு அவரு மகாபிரபுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சு பணிஞ்சிருக்கிறாரு, அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோட வேற யாரும் சொல்ல முடியாது. தென்னிந்திய யாத்திரைக்கு போறேன்னா கொஞ்ச நாள் அவருக்கு மகாபிரபு அவருக்காக கொஞ்ச நாள் இருக்கிறாரு. இருந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணதாசன் இன்னொரு பையன், அவன் கிருஷ்ணனுடைய பக்தன், அவனை நித்யானந்த பிரபு அவனுக்கு பகவான்கிட்ட, நீ தென்னிந்திய யாத்திரை போகும்போது யாரையுமே அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்றீங்க. நித்யானந்தர் வேண்டி கேட்கிறாரு, நீ தயவு செய்து இந்த ஒரு பையனை கூட்டிட்டு போங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே 2 கையிலையும் மகாமந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அட்சரம் 16 அட்சரங்கள் சொல்றதுக்கான அந்த 16 சுற்று மாலையே கண்டிப்பா மகாபிரபு என்னதான் நாள் பூரா நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலும், தெய்வ தரிசனம் பண்ணினாலும், ஆடினாலும் பாடினாலும், கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டாலும், எல்லாமே முழுக்க முழுக்க தெய்வ சம்பந்தப்பட்ட, கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட செயல்கள் தான் செய்வார். அப்படி இருந்தும் அந்த நித்திய கடமையான அந்த ஜெபம் பண்றத, 16 மாலை ஜெபம் பண்றத அவர் நிறுத்தினது கிடையாது. நாள் பூரா மகாமந்திரம் பாடிக்கிட்டு, இப்ப நம்ம மாயாப்பூர், பிருந்தாவனம் இப்படி புனித யாத்திரை போற இடங்கள்ல எந்த நேரமும் கோயில்ல பஜனையில பாடிக்கிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு இருக்கோம், துளசி ஆரத்தி பண்றோம், கௌர ஆரத்தி பண்றோம், மகாமந்திரம் நாம சங்கீர்த்தனம் பண்றோம், பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை கேட்கிறோம், தீர்த்தம் ஆடுறோம்,
பிரசாதம் சாப்பிட்றோம், கோயிலில் பிரதட்சணம் பண்ணுறோம். அதே மாதிரி பரிக்கிரமன்னு சொல்லிட்டு புனித ஸ்தலங்கள்லாம் சுற்றுறோம். இவ்வளவு நடவடிக்கை பண்ணதில் நமக்கு தேவையான அளவு கிருஷ்ணரோட பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னு. அன்னைக்கு எத்தனை மாலை பண்ணன்னு கேட்டா, மாலையா அந்த கையில வச்சுக்கிட்டு திரிஞ்சிருப்போமே தவிர 16 மாலையை ஒழுங்கா முடிச்சோமா அப்படிங்கிறது எத்தனை ரவுண்ட்ஸ் முடிச்சேன்னு கேட்டா சொல்ல தெரியாது. கவனமே இல்லாம சொல்லிட்டு இருந்திருப்போம். அப்படிலாம் கிடையாது. இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல பெருமைக்கு வேணா ஏதாவது ஒரு வகையில வீட்லயோ எங்கேயோ மாலையை கையில வச்சுக்கிட்டு இஷ்டப்படி மகாமந்திரம் சொல்லிட்டு இருந்திருப்போம். புரியுதா? ஆனா சைதன்ய மகாபிரபு 16 மாலை 16 சுற்றுக்கு குறைஞ்சது கிடையாது ஒரு நாள் கூட. அதைத்தான் நித்யானந்தர் சுட்டி காட்டுறார். நீ 16 சுற்று மாலை பண்ணுவ, பிரேமையில மூர்ச்சையாகி விழுவ, 2 கையிலையுமே நீ விரல் வச்சு எண்றதுக்கு சரியா இருக்கும். உங்களுக்கு கமண்டலத்தை, சன்னியாசி கமண்டலத்தை எப்படி வச்சுக்குவீங்க? திரிதண்டத்தை எங்க வைப்பீங்க? உடை மாற்றுவதாக இருந்தால் மாற்றுடையை எப்படி பையில வச்சுக்குவீங்க? யாசகமா கிடைச்ச உணவை எப்படி சாப்பிடுவீங்க? எங்க போய் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் யோசிக்காம நீங்க ஒத்தையிலேயே போறேன் யாருமே என்ன பின்தொடராதீங்கன்னு எங்ககிட்ட கெஞ்சுறீங்க. மகாபிரபு முதல்ல இருந்தே அவங்க கிட்ட அப்படித்தான் சொல்லுவாரு. தயவு செய்து நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் விண்ணப்பிப்பேன். அந்த விண்ணப்பத்தை நீங்க மறுத்தோ தடுத்தோ என்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிப்பாரு. இவர் இப்படி கெஞ்சும் போதே நித்யானந்தர் தெரிஞ்சுக்குவாரு, குசும்பாதான் சொல்றியா அப்படின்னு. அதனாலதான் நித்யானந்த பிரபு அதே மாதிரி இவர் சொல்லுவாரு, நீங்க விண்ணப்பிக்கிறதெல்லாம் சரிதான், நாங்க உங்ககிட்ட முதல்ல நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்க விண்ணப்பம் சொல்றோம், தயவு செய்து அந்த விண்ணப்பத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம், அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாரு நித்யானந்தர். பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு பக்தர்களும் ஒரு மாணவனும் ஒரு ஆசிரியனும் ஒரு பகவானும் பக்தர்களும், ஆசிரியனும் மாணவனும், என்ன தொண்டனும் எஜமானனும், புலன்களும் புலன்களுக்கு அதிகாரியான ஆத்மாவும், எல்லாமே ஒரே தான். இதுல யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும், அதாவது புலன்கள் எஜமானான ஆத்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஆத்மா புலன்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆசிரியன் மாணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மாணவன் ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு எஜமானன் தன் வேலைக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், வேலைக்காரன் எப்படி எஜமானன்கிட்ட நடந்துக்கணும், ஒரு குரு எப்படி தன்னோட சீடன்கிட்ட நடந்துக்கணும், சீடன் எப்படி குரு கிட்ட நடந்துக்கணும், கடவுள் தன் பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பக்தர்கள் கடவுள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாமே ஒரே இதுதான். அந்த வகையில பார்த்தா நமக்கு தெரிஞ்ச நம்ம கூட இருக்கக்கூடிய முதல் விஷயத்தை எடுத்துக்குவோம். நமது புலன்களுக்கு என்னைக்காவது மரியாதை கொடுத்து அது சொல்றபடி நாம கேட்கறதுக்கோ, நம்ம சொல்றபடி அது கேட்கறதுக்கோ அனுமதி வாங்கி இருக்கமா, அனுமதி வழங்கி இருக்கமா? நினைச்சு பாருங்க. உன் வாயை கேட்டு, கண்ணை கேட்டு, காதை கேட்டுத்தான் சாப்பிட்றியா, தூங்குறியா, வயிற்ற கேட்டுத்தான் சாப்பிட்றியா? இல்ல அது சொல்றதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? இல்ல உங்க அனுமதியை அது கேக்குதா, புலன்கள் கேக்குதா, அல்லது புலன்களோட அனுமதியை நீங்க கேட்குறீங்களா? மனம் போன போக்குல வாழ்றது, சிக்கனதெல்லாம் எடுத்துக்கிறது, இதுல நரித்தனமான கேவலமான தந்திரம் வேற, நானுங்கிற திமிரு வேற. இருக்கிற வாதத்திலேயே திமிர்வாதம் தான் பெரிய வாதம். யாரையும் மதிக்கிறதே இல்லை. எந்த ஒரு தன்னுடைய அபிலாசைகளை தீர்த்துக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாமோ முயற்சி பண்ணினேன், ஆனா என் கூட இருக்கிறவங்க, அதை அனுபவிக்கிறவங்க, எனக்கு பயன் கிடைச்சா லாபம் கிடைச்சா அனுபவிக்கிறவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல, அதுக்கு தகுதியே இல்லை அவங்களுக்கு. என்னை செயல்படவே விடலை, இல்லாட்டி நான் எப்படியெல்லாமோ ஆயிருப்பேன் சொல்லலாம்ல.
நான் படிச்சு எனக்கு அரசு உத்தியோகத்தை வாங்கியிருப்பேன், அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், இவங்க கூட சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சிங்கி அடிச்சதுல அப்போ எல்லாமே போச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய? நானா கெடுத்தேன்? நீ அப்படி போறதா இருந்ததுன்னா போயிருப்பேல்ல, இங்க எதுக்கு வந்திருக்கிற? இங்க வந்ததுனாலதான் அதை விட்டுட்டே அப்படின்னு சொன்னா இங்க வர சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலையே. போயிருக்க வேண்டியதானே. வேற புகலிடம் இருந்ததுன்னா தான் இங்க வந்திருக்க மாட்டியே. அது நடக்கணும் இருந்ததுன்னா அதுல புத்தி போயிருக்குமே. எல்லாருமா இப்படி வந்து பாடிக்கிட்டு இருக்கோம், பகவானை பத்தி பேசிக்கிட்டு அடிச்சு மாமந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கிடைச்சதை நாம மதிக்கணும்ல. நமக்கு கிடைச்சதெல்லாம் மதிக்கிறது இல்லை. எதெல்லாம் கிடைக்கலையோ அது மேல மரியாதை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை நான் அடைஞ்சிருப்பேன், இதெல்லாம் கிடைச்சதுனால அது எனக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு கிடைச்சதை இலக்காரமா பேசுறது. ஆக நமது புலன்களுக்கு நாம மரியாதை கொடுத்திருந்தோம்னா நம்ம உடலும் சரியாத்தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆசிரியனுக்கு நாம மரியாதை கொடுத்தோம்னா ஆசிரியனும் நமக்கு மரியாதை கொடுத்திருந்தா அவனும் நல்லா இருப்பான், நம்மளும் நல்லா இருப்போம். கடவுளுக்கு நாம மரியாதை கொடுத்தா கடவுளும் நல்லா இருப்பாரு. கடவுள் நமக்கு மரியாதை கொடுத்தா அவரும் நல்லா இருப்பாரு, அவருக்கு நாம மரியாதை கொடுத்தா நாமளும் நல்லா இருப்போம். எல்லாமே இதே அடிப்படை தான். அப்ப நித்யானந்த பிரபு பகவானுக்கு மரியாதை கொடுக்கிறாரு, பகவான் இவருக்கு மரியாதை கொடுக்காரு. ஏன் இவங்க கிட்ட சொல்லாமலே அவர் போலாமே? எனக்கு எந்த உதவியாளர்களும் வேணாம், நான் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு பிடிவாதமா இவங்க கிட்ட அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு காரணம் என்னது? என் பொருட்டு யாரும் எந்த சிரமமும் எனக்காக சுமந்துகிட்டு இருந்தா என்னுடைய சுதந்திரமான என்னுடைய போக்கு வந்து அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். அவங்களுக்கு தொந்தரவா இருக்குமேங்கிறத நினைச்ச என்னோட சுதந்திரத்தை நானே கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும். அதனால எனக்கு வேணாம்ங்கிறாரு அவரு. அதே மாதிரி நித்யானந்த பிரபுவும் நீ விரும்பினபடி செய்யலாம், உன்னோட சுதந்திரத்துக்கு எந்த தொந்தரவுமே இல்லாதபடி ஒருத்தனை நான் அனுப்புறேன், நாங்க வரல. ஏன்னா நாங்க வந்தோம்னா எங்களுக்கு மரியாதை தர்றதுக்கும் எங்க நன்மையை நீ நினைச்சுக்கிட்டே உன்னோட சுதந்திரத்தை நீ சொன்ன மாதிரியே இழந்துருவ. அதனால ஒரு தொண்டனா, ஒரு நல்ல ஒரு சேவகனா, தன் பொருட்டு எதுக்கையும் சிரமம் பார்க்காத ஒரு வாலிபனா உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். அவன் உங்க கமண்டலத்தை கொண்டு வருவான், திரிதண்டத்தை கொண்டு வருவான், மாற்றுடைய கொண்டு வருவான், நீங்க கொடுக்கறத சாப்பிட்டுக்குவான், யாசிச்சதை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருவான், நீங்க பார்த்து கொடுக்கறத சாப்பிட்டுக்குவான். அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை, அவன் இந்த வாழ்க்கைக்கு பழகினவன். அவனா ஒண்ணுமே செய்ய மாட்டான். நீங்க விரும்பினதை செய்யலாம், உங்க சுதந்திரத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதே சமயத்துல அவனுக்கு நீங்க எந்த மரியாதையும் தரலையேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட தேவையே இல்லை. ஏன்னா அவனுக்கு நீங்க போற வாழ்க்கை பாதை அவனுக்கு ஏற்கனவே பரிச்சயமான பாதை, அவனுக்கு பழகினது விஷயம். அதனால அவன் புதுசா ஒன்றும் உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டான். உங்களுக்குத்தான் புதுசு. ஏன்னா பிரேம பரவசத்துல தெய்வ தரிசனம் பண்ணின உடனே அந்த ஸ்தலத்தோட வரலாறு கேட்ட உடனே நீங்க மூர்ச்சையாகி ஏதாவது பிரக்ஞையற்ற நிலைக்கு போனீங்கன்னா உங்களையும் உங்க உடைமைகளையும் பாதுகாக்கிறது யார் நீங்க அப்படின்னு அங்க உங்களை விசாரிக்கிறவங்க, மயங்கி கிடக்கும் போது விசாரிக்கிறவனுக்கு பதில் சொல்றது யாரு? அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? நான் உங்களுக்கு சுமையாவே அவனை அனுப்பல அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. மகாபிரபு யோசிச்சுட்டு சரிங்கிறார். அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு. அவன் தான் ஸ்ரீரங்கத்துல இருந்து மகாபிரபு கூடவே வந்தவன். திருவட்டாறு வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகும்போது அவனால இருக்க முடியாம ஓடி போயிருவியா. அவ்வளவு சொல்லி அனுப்பியிருப்பாரு நித்யானந்தரு. மகாபிரபு கூட இருந்துட்டு இருக்க முடியாம திருவட்டார் இங்க கடைசியில இங்க திருவட்டார் வரும்போதே அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் போயிடுவான். கோபாலப்பட்ட கோஸ்வாமி ஸ்ரீரங்கத்துக்காரர் தான். அவரு அடுத்து கடைசி வரைக்கும் கூட இருப்பார். அவரும் அந்த மாதிரி தான். அவர் வந்து அந்த ஸ்ரீரங்கம் பிராமணர் தான். கோஸ்வாமிகளை ஒருத்தர் ஆயிட்டாரு. அப்போ பகவான் வந்து அவருடைய மொத்த பாவனையும் பட்டாச்சாரியாற்ற விடைபெற்று திரும்ப வந்து தென்னாடெல்லாம் பார்க்கும்போது அகோபில மடத்துக்கு வராரு. ஆந்திராவில் இருக்குது அது. இப்போ தீர்த்தத்துக்கு வருவார்.
அப்போ ஆந்திராவில் தென்னிந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. சில ஞானிகளாகவும் சில கர்மிகளாகவும் இருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. ஆனால் எப்படி பார்த்தாலும் எண்ணிலடங்காத அபக்தர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சைதன்ய சரிதாமிர்தம் சொல்லுது. அபக்தர்கள்னா பக்தர் அல்லாதவர்கள் தென்னிந்தியாவில் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. அது கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களும் வேற வேற மதத்துக்காரங்களும் மிலேச்சர்களும் நம்ம பாரதத்தை கூறு போட்டு அங்கங்க அபகரிச்சு ஆண்டுகிட்டு இருந்த காலம். ஆனா நம்ம சைதன்ய மகாபிரபுவோ அவருடைய பக்தர்களோ யாரையுமே பொருட்படுத்தலை. அரசாங்கத்தையோ இல்லை அந்த வேற நாட்டுக்காரங்களையோ நம்ம இந்தியர்கள் போராடுறதையோ பொருட்படுத்தவே இல்லை. அவங்க பாட்டுக்கு பகவானே அப்படித்தான் இருந்திருக்கிறாரு. சைதன்ய மகாபிரபு இருந்த காலம் நம்ம பாரதத்தினுடைய சுதந்திரம் பெற்ற காலம் கிடையாது, போராடிக்கிட்டு இருந்த காலம்தான். மகாபிரபு இருந்த காலத்திலே வேற வேற ஆட்சி தான் இருந்திருக்கு. அது தொடர்ந்து அந்த வேற வேற ஆட்சிகள் இருந்த காலத்திலே மகாபிரபு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அவங்களையும் எதிர்த்து அவங்களையும் கிருஷ்ண பக்தர்களாகவும் வைஷ்ணவர்களாகவும் மாத்திக்கிட்டே வந்திருக்கிறாரு. அதோட மிச்ச பகுதியில பக்தி வினோத் தாகூர் அவங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலேயே அவங்க அரசாங்கத்திலேயே அவர் நீதிபதியா இருக்கிறாரு. அப்பவும் பிரச்சாரமும் போராட்டமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. முடிவா வெளிநாட்டுக்காரனை ஆட்சியில இருந்து துரத்துறதுல போராடிக்கிட்டு இருக்கிற காலத்துல தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் நம்ம பிரபா கூட அந்த காலத்துல தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விடுதலை வீரர்கள்னு போராடிக்கிட்டு இருக்கிறவங்க பூரா நம்ம மகாராஜை சந்திச்சிருக்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜும் பேசினதெல்லாம் வரலாறு இருக்கு. அதனால தேச விடுதலைக்கும் நம்ம நாகரிகமற்ற நாத்திகர்களுடைய தேச விடுதலைக்கு பாடுபட்டவங்களும் நாகரிகமற்ற நாத்திகர்களுடைய தாக்குதலும் ஒரு வகையான போராட்டமா பாரதத்துல அப்பவே இருந்தது. மகாபிரபு காலத்துல இருந்து நம்ம பக்தி வேதாந்த சுவாமி இப்போ வரைக்கும் இருக்கு. பிரபா வெளிநாடு போய் நடத்தினதுக்கு அப்புறமும் கூட இன்னும் அங்கேயும் போராட்டம் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அங்கேயும் அவங்க மட்டும் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஹரே கிருஷ்ண பக்தர்களா மாறிடல. அங்க வெவ்வேறு வகையான மனிதர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா தூய்மையானவர்கள் தன்னோட புலனுக்கும் தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய மொழிக்கும் தன்னுடைய தேசத்துக்கும் மரியாதை கொடுத்தவங்க கிருஷ்ணர்கிட்ட வந்திருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தன்னைத்தானே மதிக்க தெரியாதவன் கிருஷ்ணர்கிட்ட வரமாட்டான். தன்னோட அபிலாசைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான களவாணி தனக்குத்தானே துரோகம் பண்றவன் தான் வெவ்வேறு தெய்வங்களை வணங்குறதும் வேற விதமான விரதங்களையும் தவங்களையும் கடைபிடிக்கிறதும் வேற விதமான வியாக்கியானம் அதாவது நாத்திக தன்மைகளை பேசுறதுமா இருக்கிறானுங்க. ஆனா பகவான் இருக்கிற காலத்துல அவங்க தன்னை மதிக்கிறவங்க தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய மொழியவும் தன்னுடைய ஆத்மாவையும் மதிக்க தெரிஞ்ச எல்லாவனுமே கிருஷ்ண பக்தனா இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பாசண்டிகள் மகாபிரபு பிரபாத்தினால் நாத்திக கொள்கைகளை கடைபிடிச்சவங்க எல்லாவனுமே பௌத்தர்கள் எல்லாருமே மகாபிரபுடைய பிரபாவத்துல அவர்கிட்ட எதிர்த்து வாதம் பண்ண முடியாம அவர் சொல்ற அத்தனைக்குமே பணிஞ்சதுக்கு காரணம் அவங்க கடைபிடிச்ச அந்த நாத்திக கொள்கையில இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை புரிஞ்ச உடனே பகவானுடைய கருணையினால முட்டாள்தனத்தை புரிஞ்ச உடனே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த பிடிவாதம்லாம் கிடையாது. இப்படியே அவரு மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை சுற்றி வராரு. மல்லிகார்ஜுன் தீர்த்தத்துக்கு வர்றாரு. சைதன்ய மகாபிரபு மல்லிகார்ஜுன தீர்த்தத்திற்கு சென்று அங்கு சிவபெருமானை தரிசித்தார். அங்கிருந்த எல்லா மக்களையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை உச்சரிக்கும்படி தூண்டினார். அங்கே அவர் பகவான் ராமரின் சேவகரான மகாதேவரை தரிசித்தார் சிவபெருமான. அதன் பிறகு அவர் அகோபில நரசிம்மரை பார்க்க சென்றார். அகோபில நரசிம்மரை தரிசித்த சைதன்ய மகாபிரபு அவருக்கு பல்வேறு பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தார். அதன் பின்னர் அவர் அங்கிருந்து
சித்தவடத்திற்கு சென்று அங்கு சீதாதேவியின் இறைவனான ஸ்ரீ ராமச்சந்திரனின் விக்கிரகத்தை தரிசித்தார். மன்னர் ரகுவின் வம்சத்துல வந்த ஒருத்தர் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானின் விக்கிரகத்தை தரிசித்த மாத்திரத்தில் மகாபிரபு அவரை நமஸ்கரித்து புகழ் மாலை சூட்டினார். ராமரையும் சீதையும் வணங்கின சைதன்ய மகாபிரபு வணங்கிட்டு அங்க வணங்கும் போது ராமருடைய வம்சத்துல ரகு வம்சத்துல இருந்த அவரை பாதத்துல விழுந்து மகாபிரபு வணங்கிறார். அவருக்கு புகழ் மாலை நமஸ்காரம் செய்கிறாரு. அப்போ இந்த இளம் சன்னியாசி தூய பக்தர் யாத்திரிகரா வந்திருக்கிறாரு, இவரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், மதிய உணவுக்கு எங்க வீட்டுல வந்து நீங்க பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்களேன், எங்க வீட்டுல வந்து பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு அந்த பிராமணர் கூப்பிடுறாரு. அப்போ மகாபிரபு சரின்னு சொல்லி உடன்படுறாரு. அங்க அந்த பிராமணர் வந்து ராமநாமம் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறவர், ராம பக்தர் அவரு. மகாபிரபு ஒன்றும் சொல்லல. அந்த பிராமணர் இடைவிடாமல் ராமச்சந்திரனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். உண்மையில் பகவான் ராமச்சந்திரன் நாமத்தை உச்சரிப்பதை தவிர அந்த பிராமணர் வேறு எந்த வார்த்தையும் பேச மாட்டார். அன்றைய தினம் ஸ்ரீ சைதன்யர் அங்கேயே தங்கி அவரது வீட்டில் பிரசாதம் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு இவ்விதமாக கருணை வழங்கிய பின்னர் மகாபிரபு புறப்பட்டு சென்றார். ஸ்கந்த சேத்திரம் என்று அறியப்படும் திருத்தலத்தில் பகவான் சைதன்ய மகாபிரபு கந்தனை தரிசித்தார். அங்கிருந்து அவர் திருமடத்திற்கு சென்று அங்கே திருவிக்கிரமர் எனும் விஷ்ணு விக்கிரகத்தினை தரிசனம் செய்தார். திருவிக்கிரமன் கோவிலை தரிசித்துவிட்டு மகாபிரபு மீண்டும் சித்தவடத்தில் இருந்த அந்த பிராமணரின் இல்லத்திற்கு திரும்பினார். அந்த பிராமணர் இப்போது இடைவிடாமல் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அங்கே உணவருந்திய பிறகு சைதன்ய மகாபிரபு அந்த பிராமணரிடம் வினவினார், பிரியமான நண்பரே, உங்களுடைய தற்போதைய நிலை என்பதை என்னிடம் தெரிவிப்பீராக. முன்பு நீங்கள் பகவான் ராமரின் திருநாமத்தை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டிருந்தீர்கள், தற்பொழுது கிருஷ்ணரின் திருநாமத்தை இடைவிடாமல் உச்சரிப்பது ஏன்? பிராமணர் பதிலளித்தார், பிரபுவே, இவை அனைத்தும் உங்களின் பிரபாவத்தினால் நிகழ்ந்தது. உங்களை தரிசித்த பின்னர் பிறவியிலிருந்து வந்த எனது சுபாவத்தினை நான் இழந்து விட்டேன். நான் எனது பால்ய பருவத்திலிருந்து பகவான் ராமரின் திருநாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உங்களை தரிசித்த மாத்திரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமத்தை ஒரு முறை உச்சரித்தேன். அன்றிலிருந்து கிருஷ்ணரின் திருநாமம் என் நாவில் பலமாக குடிகொண்டு விட்டது. கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பதால் பகவான் ராமரின் திருநாமம் வெகு தூரம் சென்று விட்டது. எனது குழந்தை பருவத்திலிருந்து திருநாமத்தின் மகிமைகளை நான் சாஸ்திரங்களில் இருந்து சேகரித்து வருகின்றேன். யோகிகள் ஆன்மீக இருப்பின் எல்லையற்ற உண்மையான ஆனந்தத்தில் இன்பம் பெறுவதால் பரபிரமன் ராமர் என்று அழைக்கப்படுகின்றார். இது பத்ம புராணத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ் எனும் சப்தம் பகவானின் வசீகர தன்மையினை குறிக்கிறது. நா எனும் சப்தம் ஆன்மீக இன்பத்தை குறிப்பிடுகிறது. கிருஷ் என்னும் வினை சொல்லானது நா என்னும் இணை சொல்லுடன் இணைக்கப்படும் போது அது கிருஷ்ண என்று மாறி பரம்பொருளை குறிப்பிடுகின்றது. ராமர் கிருஷ்ணர் ஆகிய இரண்டு திருநாமங்களும் சமநிலையில் உள்ளன. ஆயினும் மேலும் மேலும் முன்னேற்றம் பெறுவதற்காக சாஸ்திரங்களில் சில குறிப்பிட்ட தகவல்கள் காணப்படுகின்றன. அது சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருந்ததை உதாரணமா சொல்றாங்க. பீஷ்மர் எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லியிருக்காருல, ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே, அதைத்தான் சிவபெருமானும் சொல்றாரு. சிவபெருமான் தனது மனைவியான துர்க்கையிடம் கூறினார், வாரணையே, நான் ராம 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 என்னும் திருநாமத்தினை உச்சரித்து அதன் அழகிய சப்தத்தினை அனுபவிக்கின்றேன். ஸ்ரீ ராமனின் இந்த திருநாமம் பகவான் விஷ்ணுவின் 1000 திருநாமங்களுக்கு சமமானதாகும். விஷ்ணுவின் 1000 திருநாமங்களை மும்முறை உச்சரிப்பதால் அடையப்படும் புண்ணியமானது கிருஷ்ணரின் திருநாமத்தினை ஒரு முறை உச்சரிப்பதாலேயே அடையப்படுகின்றது. சாஸ்திரங்களின் இந்த கூற்றின்படி கிருஷ்ண நாமத்தின் மகிமை எல்லையற்றதாகும். இருப்பினும் என்னால் அவரது திருநாமத்தினை உச்சரிக்க இயலவில்லை. அதற்கான காரணத்தை கேளுங்கள். பகவான் ராமச்சந்திரரே எனது இஷ்ட தெய்வம். அந்த பிராமணர் சொல்றாரு, அவரது திருநாமத்தை உச்சரித்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மகிழ்ச்சியினால் ராமநாமத்தினை இரவு பகலாக உச்சரித்தேன். உங்களுடைய தரிசனத்தால் பகவான் ராமனின் திருநாமம் தோன்றியது. அச்சமயத்தில் கிருஷ்ண நாமத்தின் மகிமைகள் எனது இதயத்தில் எழுச்சி பெற்றன. பிரபுவே,
நீங்கள் சாட்சாத் பகவான் கிருஷ்ணர் என்பதை எனது இறுதி முடிவாகும். இவ்வாறு கூறிய பிராமணர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் விழுந்து வணங்குறாரு. அப்பதான் மகாபிரபு தன்னுடைய ராம கிருஷ்ண சைதன்யர் அப்படிங்கிற அந்த 3 வடிவத்தையும் ஒரே உடல்ல காட்டுறாரு. இந்த தரிசனம் தான் அந்த பிராமணருக்கு கிடைச்ச அற்புதமான பாக்கியம். நம்ம பார்த்துருக்கலாம், சட்புஜாங்கரா இருப்பாரு, 6 கரங்களோட. ராமனா வில்லும் அம்பும் வச்சிருப்பாரு, கிருஷ்ணனா புல்லாங்குழலும் வச்சிருப்பாரு, சன்னியாசியா கமண்டலமும் தண்டமும் வச்சிருப்பாரு. இந்த உருவத்துல 6 கரங்களோட கிருஷ்ணர் அவனுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவன் ஒரு தூய ராம பக்தன், ராமருடைய வம்சாவளியில வந்தவர். நாம பகவான் நாமத்துல சாஸ்திரங்கள்ல என்ன காரணத்துக்காக நமக்கு பகவான் நாமத்தை, ராம நாமத்தையும் கிருஷ்ண நாமத்தையும் உயர்த்தியோ வேறுபடுத்தியோ சொல்லப்பட்டிருக்குதுனாலும் நாம அதை உள்ளபடி ஏற்றுக்கொண்டாலும் கருத்துல இது கூடுனது இது குறைஞ்சதுன்னு நினைக்க கூடாது. ஒன்றுக்கொன்று குறைஞ்சதும் இல்லை, ஒன்றை ஒன்று தவிர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை சொன்னா போதும் அப்படிங்கிறது தப்பு. இப்போ நிவேதனம் பண்றோம் பதார்த்தம், எல்லா பதார்த்தமும் போய் சேர்ற இடம் வயிற்றுக்கு ருசி தெரியாது. எல்லா பதார்த்தமும் வயிற்றுக்கு தான் போகுதுங்கிறதுக்காக ஒரு பச்சடி, ஒரு வெஞ்சனம், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு இனிப்பு, சாதம், பருப்பு, நெய், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை, எல்லாமே ஒன்று தான். ஒரே டைம்ல ஒரே நேரத்துல இறைவனுக்கு நிவேதனம் பண்ண உணவு தான். கொழுக்கட்டை ஆகட்டும், ஆவியில வேக வச்சது, எண்ணெயில பக்குவப்படுத்தினது, என்ன தண்ணீர்ல பக்குவப்படுத்தினது, இனிப்பு சேர்த்தது, மற்றபடி காரங்கள், மற்ற மூலிகை பொருள்கள்லாம் சேர்த்தது, கீரை வகைகள், பருப்பு வகைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை, கசப்பு இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறோம். ஒவ்வொன்றும் தனித்தனி சுவை. இந்த தனித்தனி சுவையவும் மதிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றாக மாற்றி மாற்றி எடுத்து ஒன்றாக அதே நாவுல ஒரே நாக்குல தான் சுவைக்கிறோம். ஒரே நாக்குல தான் ஒவ்வொரு சுவையும் அனுபவிக்கப்படுது. இதே மாதிரி பகவான் நாமத்தை வெவ்வேறா காட்டப்பட்டாலும் ஒரே பிரசாதம் தான், ஒரே கடவுள் தான். அந்த வெவ்வேறு வகையவும் தனித்தனியாவே வச்சு அதனுடைய மதிப்பை கூட்டாம குறைக்காம அனுபவிக்கணும். அதுல வியாக்கியானம் பண்றதுக்கோ, என் புத்திசாலித்தனத்தை பாரு, ராமநாமம் போதும், அது 3 தடவை சொல்லணும், ஒரே தடவை கிருஷ்ணர் சொன்னான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா அது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவெல்லாம் நமக்கு ஆராய்ச்சிக்கு தேவையில்லை. ராமநாமம் சொன்னதோட மகிமை வேற, கிருஷ்ணநாமத்தினுடைய விளக்கம் வேற. இதுக்கு பௌதிகமான விளக்கமோ கற்பனையோ ஒரு மதிப்பை கூட்டியோ குறைச்சோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பதார்த்தத்தினுடைய சுவையை எப்படி தனித்தனியா அனுபவிக்கிறதோ, தனித்தனியா அனுபவிக்கிறதுல ஒரு ஒருமையும் காண்கிறோம். ஏன் ஒரே சமயத்துல இலையில பரிமாறுறதுல வறுவலை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு நான் கூட்டை சாப்பிட்றேன், 1/2 மணி நேரம் கழிச்சு நான் பருப்பு சாதம் சாப்பிட்றேன் அப்படின்னா நாள் பூரா தின்னுக்கிட்டா இருப்போம்? ஒரே டைம்ல தானே எல்லா சுவையும் ஒன்னா சேர்த்து அனுபவிக்கிறோம். அதே சமயத்துல ஒரே பாத்திரத்துல இத்தனையும் மொத்தமா போட்டு கிண்டி கொடுத்தா எப்படி இருக்கும் உனக்கு? அப்படி சாப்பிடுவோமா? தனித்தனியா பரிமாறணும். அதே ஒன்னா தானே சாப்பிட போற, ஒன்னாவே ஒரு சட்டியில போட்டு நான் கலக்கி கொடுத்துட்றேன்னா, இட்லியை போட்டு சாம்பாரை ஊத்தி சட்னியை ஊத்தி கடைஞ்சி கொடுத்துட்டா, அதையும் போடு, பாயசத்தையும் ஊத்து, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதே மாதிரி பகவான் நாமங்களே எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். பகவான் அவர் காட்சி கொடுத்தாரு அந்த பக்தனுக்கு, அவனுடைய தூய பிரேமியை பார்த்து காட்சி கொடுத்தாரு. வேற யாருக்காவது கொடுத்துருக்காரா? கொடுக்கல. ஏன் அவனுக்கு மட்டும் கொடுத்தாரு? அவனுடைய ராம பக்தியும் பூரணமா இருந்தது, கிருஷ்ணர் வடிவத்துல அவன் காட்டின பக்தியும் பூரணமா இருந்தது. நீங்க தான் அதுங்கிறத சன்னியாசி வடிவத்திலேயே அவன் பார்த்தான், அவனுடைய மனோபாவத்துக்கு கொடுத்தாரு. இப்போ நம்ம பக்தர்களா இருந்து சைதன்ய சரிதாமிர்தம் வாசிக்கிறது அவருடைய ஜென்மோற்சவத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய இந்த 3 வடிவத்தையும், ராம கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு 3 வடிவத்திலையும்
கூட்டி குறைச்சி எந்த காலத்துல வந்தது, இந்த காலத்துல வந்தது, அவர் இப்படி குணத்துல இருந்தாரு ராமரு, கிருஷ்ணர்னா இப்படி இருந்தாரு, மகாபிரபுனா இப்படி இருந்தாரு, மகாபிரபுவ கிருஷ்ண பக்தர்கள் தான், மகாபிரபுடைய அடியவர்கள் தான் மகாபிரபுவ கிருஷ்ணராவும் ராமராவும் சொல்றாங்க. அதுக்கு ஏதேதோ விளக்கமெல்லாம் பாகவத புராணத்துல இருந்து பத்ம புராணத்துல மேற்கோள் காட்டுறாங்க. இருந்தாலும் கிருஷ்ணர் தான். ஒரு சன்னியாசி எப்படி கிருஷ்ண அவதாரமா ஏத்துக்க முடியும்? கிருஷ்ணர் எதுக்கு அப்படி ஒரு அவதாரமா வரப்போறாரு? இதை நம்பியோ நம்பாமலோ அல்லது தன்னோட மேதாவித்தனத்தாலோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நமது உணவு, காற்று, தண்ணி, குளம், பிறப்பு, நம்ம எதுக்கு மரியாதை தர்றோமோ அது எல்லாம் பேயா பிடிச்சி நம்மளை ஆட்டுது. நாம எதுக்கெல்லாம் மரியாதை தர்றோம், நம்மளை எதெல்லாம் சீரழிக்குமோ அதுக்கெல்லாம் நல்ல மரியாதை தர்றோம். எதுக்காக தர்றோம்னு நமக்கே தெரியல. ஏன்னா அதுதான் நம்மளை ஆளுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம குறைச்சாலம் போட்டுக்கிட்டு, அதாவது தன்னைத்தானே இந்த கேடுகள்லாம் அனுபவிக்கிறதுக்கும் ஆள்றதுக்கும் அனுமதி கொடுத்துட்டு அதுகளால நான் படுற பாடு தெரியாம இவன் பேசிக்கிட்டு இருக்கானே, நான் எப்படி பக்தி பண்ணேன் அப்படின்னா, இந்த அயோக்கியத்தனத்துக்கு உண்மையிலேயே நீ அயோக்கியன் ஆயிரலாம். அது ஏன் நான் எவ்வளவோ நல்லவனா இருக்க முயற்சி பண்றேன், இதுகெல்லாம் என்ன அயோக்கியத்தனமா ஆக்கிடுதுங்க, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பாவலா பண்ணக்கூடாது. இவ்வளவு கேடுகளுக்கு இடையிலையும் வியாக்கியானம், நீ விமர்சனமே பண்ணாத. என்ன சொல்லியிருக்காரு மகாபிரபு? மகாமந்திரத்தை சொல்லியிருக்காரு. நாமத்தை சொல்லு. கிருஷ்ணநாமம் முந்தியா ராமநாமம் பிந்தியாங்கிறத பத்தி பேச்சு வேண்டாம். இதை சொன்னா என்ன கிடைக்கும், அதை சொன்னா என்ன கிடைக்கும்னு வேண்டாம். நான் எப்பவுமே ராம சிந்தனையிலேயே இருக்கிறதுனால என் வேலை வெட்டிகளுக்கு இடையில ஹரிநாமத்தை சொல்றதுக்குன்னு தனியா என்னால நேரத்தை ஒதுக்க முடியாது. நான் நாள் புறாமே நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உன்னை நீயே ஏமாத்திக்க வேண்டாம். உன்னால என்ன முடியுதோ அதை சொல்லு. முடியாததுக்கு கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கோ. நம்பிக்கை இருந்தா எனக்கு என்ன வேணும், எது சரிங்கிறத நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொந்த அபிப்பிராயங்களை என்னைக்கு நம்ம தொலைக்கிறோமோ அப்போ மகாமந்திரத்தினுடைய புனிதம் நமக்கு புரியும். எப்ப ஆச்சாரியனுடைய தன்மைய கேள்வியே இல்லாம முழுசா கேட்டு காதால கேட்டு அதை அப்படியே கடைபிடிக்கிறோமோ அதுல இருந்தே நமக்கு நாமத்தை தொடர்ந்து சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆச்சாரியனுடைய திருவடிகள் சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தார் அப்படின்னு 5 ஆச்சாரியர்களையும் சொல்றதுல ஒரு பூரணத்துவம் அதுல இருந்தா தான் திரும்ப 16 ரவுண்டு மாலையும் சொல்ல முடியும். ஒரே ஒரு மகாமந்திர பஞ்சதத்துவ மந்திரத்துல அந்த 5 ஆச்சாரியர்களையும் மனப்பூர்வமா நினைச்சு இவங்களை அறிமுகப்படுத்தின அந்த குருவையும் பிரணாமம் மதிச்சு மனப்பூர்வ அபிப்பிராயம் எதுவுமே இல்லாம இதை சொன்னா என்ன கிடைக்கும், இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு வியாக்கியானம் எல்லாம் பண்ணலாம். நமக்கு தெய்வ தரிசனம் வேண்டாம், கடவுள் முன்பாக வரணும்னு எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை. இதை சொன்னதுனால கடவுள் எனக்கு இந்த உலகியல்ல இருக்கக்கூடிய என்னுடைய உடல் ரீதியா மன ரீதியா உலகியல் ரீதியா இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றணும்னு கூட நான் விரும்பல. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலையும் உன்னை பத்தி பேசவும் நினைக்கவும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறிய, இதுவே நீ பூரணமா என் மேல காட்டுற கருணை தான். அதுக்கு நன்றியா நான் உன்னை மறக்காம அதுல திருத்தமா இருக்கிறதுக்கு நீ வழியை காட்டு. இதனால வேற எந்த பலனையும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படி இருந்தா மகாபிரபு தென்னிந்திய யாத்திரையில வந்து எந்தெந்த கோயில்ல என்னென்ன தரிசனம் பண்ணார், அவர் கடைசியா இங்க யாத்திரையை முடிச்சுட்டு எப்போ ஜெகநாத் புரிக்கு திரும்பி போனார் அப்படிங்கிறதுல நமக்காகவே அவர் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. வடக்கு தெற்குங்கிற பஞ்சாயத்துக்கெல்லாம் வரல அவர். அந்த நேரம் பாரதமும் பல பிரச்சனைகள்ல தான் இருந்தது. ஆனா அவருடைய ஆன்மீக யாத்திரைக்கு எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்லேயோ நாட்டிலேயோ பக்கத்து வீட்லேயோ தெருவுலையோ இன்னும் அரசாங்கத்தாலேயோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமது ஆன்மீக பயணத்துக்கு எந்த இடைஞ்சலும் இருக்க போறதில்ல. மகாமந்திரத்தை சொல்றதுக்கோ பகவானை நினைக்கிறதுக்கோ விழாவை கொண்டாடுறதுக்கோ நமக்கு நாமளே இதயபூர்வமா மனப்பூர்வமா கொண்டாடுறதுக்கோ எந்த தடையும் வரப்போறதில்லை. ஏன்னா நாம எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவு அதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.